நடக்கிறது. அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள் என்னை மன்னிக்கணும், என்னுடைய அன்பு பெரிய உறவினர்கள் ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா? குனிந்து நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன். மற்ற எல்லாரும் ஏன்னா எங்க மாமா காளிமுத்து இப்படி குனிஞ்சு பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெருந்தலைவர், பேரறிஞர். மற்ற எல்லாரும் இங்க வருங்க. சீமான் அவர்களை பொறுத்தளவில் அவர் அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நபர் என்று பலரும் பலமுறை கூறியிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அதனுடைய உண்மை நமக்கு புரியவில்லை. இப்பொழுதுதான் சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் அதை நமக்கு உண்மை என்று உணர்த்துகிறது. என்னென்னலாம் பேசுகிறார் பாருங்கள். மாண்புமிகு அம்மா அவர்களை அப்படி கும்பிட்டார்கள், இப்படி கும்பிட்டார்கள், குனிந்து கும்பிட்டார்கள். இவரை கேட்டார்களா? அதிலும் கதையை பாருங்கள். திருநாவுக்கரசு போன்றவர்களுக்கு அம்மாவிடம் குனிந்து கும்பிட முடியவில்லை என்பதற்காகவே கட்சியை விட்டு சென்றார்களாம். இவருடைய மாமனார் காளிமுத்து அவர்கள் குனிந்தே கும்பிட்டதில்லையாம். இவர் கூடவே திருந்து பார்த்தாரா? என்னென்னலாம் பேசுகிறார் பாருங்கள். இவர் பேச வேண்டிய அரசியல் என்ன, பேசிக்கொண்டிருக்கின்ற அரசியல் என்ன? இனிமேல் இவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இவரை பின்தொடர்கின்ற நாம் தமிழர் தம்பிகள்தான்.